குருவே சரணம், குருவடி சரணம். திருச்செந்தூர் வடிவேல் முருகனை போற்றி வணங்கி, என் குலதெய்வமான கற்கவேல் அய்யனாரை போற்றி வணங்கி, இஷ்ட தெய்வமான சீலக்காரியம்மனை போற்றி வணங்கி, நமது நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி நடைபெறுகின்ற குரு பகவானின் வக்கர பயிற்சியின் மூலமாக நமது 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நவ கிரகங்களில் இயற்கை சுப கிரகம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அனைவருக்குமே ரொம்ப பிடித்த கிரகம் அப்படின்னு சொன்னாலுமே ரெண்டுமே ஒன்று தான். அது யாருன்னா நம்ம குரு பகவான் தான் சொல்லுவோம். குரு பகவான் பார்வை கிடைத்திடாதா, நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றம் கிடைத்திடுமோ? கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் இருக்கும் நேயர்கள் தான் இங்கே அதிகமான நேயர்கள் இருக்கிறீர்கள் என்பது உண்மை. ஸோ அந்த அளவுக்கு இயற்கை சுப கிரகமான குரு பகவான் காலபுருஷன் ராசியான 2ஆம் வீடான ரிஷப ராசியில் தற்போது வரை பயணம் செய்து கொண்டிருக்கிறார். குரு பகவான் ரிஷப ராசியில் உள்ள மிருகசீரிஷ நட்சத்திரமான செவ்வாய் நட்சத்திரத்தில் வக்ர நிலையில் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வக்ர நிலைன்னு என்னென்னா பின்னோக்கி நகர்தல் அப்படின்னு அர்த்தம். ஸோ பின்னோக்கி நகர ஆரம்பிக்க போகிறார். அவர் எத்தனை நாட்கள் இதனை பயணம் செய்வார், பின்னோக்கி எத்தனை நாட்கள் பயணம் செய்வார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி முதல் மதியம் சரியாக ஒரு 12:30 மணி வச்சுக்கோங்களேன், 12:30 மணி முதல் 2/2/2025 வரையும் குரு பகவான் என்ன பண்ணுவார்னா வக்ர நிலையில் தான் பயணம் செய்வார். அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி ஆவார். அப்புறம் வக்ர நிலை என்றால் குரு பகவான் ரிஷப ராசியை விட்டு மேச ராசிக்கு வந்துடுவாரா அப்படிங்கிறதுலாம் நிறைய கேள்வி இருக்குது, மக்கள் கேட்குறாங்க. அப்படிலாம் கிடையாது. குரு பகவான் ரிஷப ராசிக்குள்ளேயே தான் வக்ர நிலையில் பயணிக்கப் போகிறார். ஸோ இந்த வக்ர நிலையில் பயணிக்கும்பொழுது நமது 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த முழு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் ஒவ்வொரு ராசி நேயர்களும் முழுமையாக பாருங்கள். உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் நல்லவிதமான மாற்றங்கள் ஏற்பட, வெற்றிகரமான சூழ்நிலைகள் ஏற்பட நீங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துருக்க நேயர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னி ராசி நேயர்களுக்கு குரு பகவான் ரிஷபராசியில் வக்ர நிலையில் ஏற்படும்போது என்னென்ன மாற்றங்களை கன்னிராசினியர்களுக்கு தரப்போகிறார் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். கன்னி ராசிக்கு பார்த்திங்கன்னா குரு பகவான் 4ஆம் இடத்ததிபதி மற்றும் 7ஆம் இடத்ததிபதி என வருகிறார். அப்போ 4, 7க்குரிய அதிபதியான குரு பகவான் கன்னி ராசிக்கு 9ஆம் இடமான ரிஷபராசியில் அமர்ந்து வக்ர நிலையில் பயணிக்கும்பொழுது கன்னி ராசினியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. என்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பழமொழி இருக்குங்க. என்ன பழமொழினா, ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்தில் குரு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்த விட்டு ஓடி போயிட்டாரு, இல்லை காணாமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அப்போ அவருடைய சுய ஜாதகத்திலேயோ அல்லது கோச்சார ரீதியாகவோ அவருக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவான் அமரும் பொழுது அவருடைய செயல்பாடை மறந்து அவர் அந்த இடத்தை விட்டு காணாமல் போயிடுவார், அல்லது அந்த வேலை பார்க்குற இடத்த விட்டு வெளியே போயிடுவார் அப்படிங்கிறது கணக்கு. ஸோ அதற்கு மாறாக இந்த குரு பகவான் 9ஆம் இடத்திலே அமர்ந்து வக்ர நிலையில் பயணிக்கும் பொழுது போன இடத்துலேருந்து திரும்ப தன்னுடைய சுய இடத்துல அமர்வதற்கான வாய்ப்புகள் முதலில் ஏற்படும். ஏதாவது ஒரு கம்பெனியை விட்டு வெளியே போயிட்டீங்க, அந்த கம்பெனிக்கு போகணுன்னு ஆசைப்பட்டுட்டே இருக்கீங்க, ஆனால் போக முடியல. போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா. ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணியிருக்கேன், இல்லை அந்த கம்பெனிக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அந்த கம்பெனிக்கு போக வாய்ப்பே கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஏதேனும் வருத்தப்படுறீங்க அப்படின்னா, இந்த குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது உங்களுக்கு மறுபடியும் நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்வதற்கான அமைப்பு குரு பகவான் உங்களுக்கு தருகிறார். அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்திலும் குரு வக்ரமாக இருக்காருன்னு நினச்சிக்கோங்களேன். கட்டாயமாக உங்களுடைய பழைய இடத்துக்கு நீங்கள் போய் அமர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதில் எந்த மாற்றம் கிடையாது. இது கோச்சார ரீதியாக ஏற்படும் போது ஒரு விஷயம் உண்டு. ஸோ சுய ஜாதகத்திலையும் குரு வக்ரமாக இருந்தால் கட்டாயமாக அந்த கோச்சார ரீதியான குரு பகவான் வக்ரமாகி
உங்களுடைய சுய ஜாதக குருவின் வக்கர நிலையை ஏற்றுக்கொண்டு அதனை விரைவில் செய்து முடிப்பார் என்பது ஜோதிட ரீதியான கணக்கு. ஒரு இடத்துல வாக்கு கொடுத்துட்டு மறுபடியும் அதை எப்படா சமாளிப்பது, அதை எப்படி அதை சரி பண்ணுவது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கில் இருக்கீங்க அப்படின்னா, இந்த குரு வக்கர பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலைகள் கிரகங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அதே போல் குழந்தை பாக்கியம் கிடைக்கவே இல்லை, ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறோம், அப்போ குழந்தை பாக்கியத்துக்கு பலவிதமான தடைகள் இருக்குது, மருத்துவ டெஸ்ட்டும் எடுத்துட்டோம், ஆனால் ஃபைனலில் போய் ஒரே குழப்பமாகவே இருக்குது அப்படிங்கிற ஃபீலிங் இருக்குன்னா, ஸோ அந்த நிலையை கடந்து கன்னிராசினியர்களுக்கு குரு பகவான் வக்கர நிலை அடையும் பொழுது உறுதியாக குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதற்கான தன்மைகள் அல்லது உங்களுடைய குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகமாக ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள்லாம் ஏற்பட போகுது. இப்போ கன்னிராசினியர்களில் கொஞ்சம் வயதானவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய குழந்தைகள் இவங்களுடைய பேச்சை கேட்காமல் இருந்திருக்கலாம், அம்மா பேச்சே அப்பா பேச்சே கேட்காம கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கலாம். ஸோ இந்த நிலை மாறி என்ன ஆகுனா, உங்களுடைய பேச்சை கேட்டு உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு மரியாதை கொடுத்து உங்கள் மீது அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்புகள்லாம் ஏற்பட போகுது. அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, அப்பா வழி உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு பகவான் வக்கர நிலையில் இருந்தார் அப்படின்னா உறுதியாக உங்கள் அப்பா வழி மூலமாக ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. உங்கள் அப்பா மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல விதமான ஏற்றமான சூழ்நிலைகள் ஏற்பட போகுது என்பது உண்மை. அதே போல் பார்த்திங்கன்னா, இன்னொரு விஷயம், உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு ஏதேனும் திருமணம் முடிவது விஷயத்தில் ஒரு தடை இருந்துக்கிட்டே இருக்குது, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு திருமணம் முடிக்கணும்னு நினைக்கிங்க, அது எப்படா தடை நீங்கும் அப்படிங்கிற கவலையில் இருக்கீங்கன்னா, கட்டாயமாக அந்த தடை நீங்கி அவங்களுக்கு ஏற்ற ஒரு வரன்கள் அமைந்து அவர்கள் குடும்ப உறவுக்குள் ஒரு பந்தம் என்ற சூழ்நிலைக்குள் செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்பட போகுதுங்க. ஸோ இந்த ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள்லாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது குரு வக்கர பயிற்சி மூலமாக கன்னிராசினியர்களுக்கு ஏற்படுகின்ற நிதர்சனமான உண்மை. இதில் பார்த்திங்கன்னா, யாரெல்லாம் கன்னிராசியில் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறை மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிங்களோ, அதேபோல் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்ற பாதைக்கு செல்வதற்கான முயற்சிகள் எடுத்துக்கிருக்கீங்களோ அல்லது பயணித்துக்கிட்டு இருக்கீங்களோ, அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஏற்றமான ஒரு சூழ்நிலைகள் உண்டு. பிஇ முடிச்சுட்டு வேலைக்காக காத்திருக்கும், பிஇ முடிச்சுட்டு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்குமே கட்டாயமாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான உங்களுடைய துறையில், நீங்கள் படித்த துறையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகளிலும் அதே போல் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய தன்மையிலும் நம்மளுடைய கோச்சார ரீதியான குரு வக்ரம் நிலையில் அணைந்து உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போகிறார் என பார்க்கிறோம். கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய முயற்சிகள் செய்வதில் கொஞ்சம் கவனம் தேவை. எந்த விஷயம் புதுசாக தொடங்குவதாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக செஞ்சிங்கன்னா பிரச்சனை கிடையாது. அதே போல் பார்த்திங்கன்னா, முதுகு எலும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. வெளியூரில் பயணம் செய்யும்போது, வண்டி வாகனங்களை பயணம் செய்யும்போது உங்களுக்கு பேக் பெயின் கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ ஒரு நல்ல ஒரு விதமான பயணத்தை, உங்கள் சேஃப்டியான பயணம், ரிலாக்ஸான பயணத்தை மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அண்ணன் தம்பி உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அப்படி ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் வருதுன்னா ஸோ நீங்கள் அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இந்த குரு வக்கர பயிற்சிக்கு அப்புறம் பேசி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு சாதகமாகவும் அவர்களுக்கு பாதகம் இல்லாமலும் கட்டாயமாக நடக்கும் என்பது கிரக ரீதியான உண்மை. ஸோ இந்த குறிப்பிட்ட கால அளவில் நீங்கள் எந்த வழிபாடு செய்தால் உங்களுக்கு இந்த குரு வக்கர பயிற்சி காலங்களில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரத்துக்கு முடிஞ்சளவு போயிட்டு வாங்க. இந்த குரு வக்கர பயிற்சி காலங்களில் கட்டாயமாக கன்னிராசி நேயர்கள் ராமேஸ்வரத்தில் போய் கடலில் நீராடி வழிபாடு செய்வது மூலமாக மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகளை உறுதியாக சந்திக்க வாய்ப்புகள் உள்ளது. தற்போது வரை நீங்கள் பார்த்த பதிவுகள், அதாவது உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்த்தீங்க. குரு பகவான் வக்கர நிலையில் இருக்கும்பொழுது உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன முன்னேற்றங்கள், நீங்கள் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணுங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்களே. குரு வக்கர பயிற்சினாலுமே இது பொதுவான பலன்களே. இதனுடைய செயல்பாடுகள், உங்களுடைய மனதில் உள்ள கேள்விகள் நிறையா இருக்குது. அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைக்கணும். உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் மாற்றம் அடையணும்னு நினைக்கிங்க, ஸோ அதில் உள்ள தடைகளை விலக்கி நீங்கள் வெற்றி காண்பது எப்படி, கடன் பிரச்சனையிலிருந்து வெளியேறுவது எப்படி, குடும்ப ஒற்றுமை ஆவதற்கான வாய்ப்புகள் உள்ளதா, கணவன் மனைவி ஒற்றுமை எப்படி இருக்கும்,
எனக்கேற்ற ஒரு துணைவியார் கிடைப்பாங்களா அப்படிலாம் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஸோ வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் எப்போது ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதகத்தை எடுத்தோம்னா பலவிதமான கேள்விகள் நேயர்கள் கேட்பீங்க, மனசுக்குள்ளே வச்சுருப்பீங்க. ஸோ அதனுடைய கேள்வியினுடைய உண்மையான தன்மை, உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை வழிபாடு செய்யணும், நீங்கள் எப்படி இருந்தால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், எந்த வருடங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மிக துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸை எனக்கு அனுப்பிவிடுங்க. கட்டணத்தின் அடிப்படையில் முன்பதிவு செய்தவர்களுக்கு எதிர்கால வாழ்க்கையை மிக துல்லியமாக கணித்தர நான் உங்களுக்கு தயாராக இருக்கிறேன். மறக்காமல் கீழே உள்ள நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதோ அவர்கள் நம்ம ஸ்ரீ பாலாம்பிகா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக கற்றுக்கொள்ளலாம். ஜூம் மீட்டிங் மூலமாக ஆன்லைன் கிளாஸ் நம்ம இப்போ ரன்னிங்கில் போய்கிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதேனும் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும், உங்களுடைய எதிர்காலத்தை நீங்களே கணித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என விருப்பம் இருந்தால் உறுதியாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை அன்புடன் விடைபெறுவது நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.